ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கற்றுக்கொள்ள போகலாம். மருத்துவமனையின் ஐசியு கதவை மிகவும் மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆதி. அந்த அறை முழுவதும் ஒரு விதமான மயான அமைதி குடிக்கொண்டிருந்தது. மிஷின்களின் பீப் சத்தம் மட்டுமே அந்த அறையின் நிசப்சத்தை கிழித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த படுக்கையில் தன் காயங்களுக்கு கட்டி போடப்பட்டு முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்கோடு தன் உயிருக்காக போராடி மீண்ட ஒரு மாவீரனைப் போல மிகவும் பலவீனமாக கிடந்தான் விஸ்வா. அவனது அந்த நிலையை கண்டதும் அண்டர்வேல்டையே தன் ஒற்றை பார்வையால் நடுங்க வைக்கும் அந்த மாஃபியா சக்கரவர்த்தியின் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்தது. ஆதி மெதுவாக தள்ளாடும் கால்களோடு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து விஸ்வாவின் படுக்கைக்கு அருகில் வந்து நின்றான். தன் நண்பனின் அந்த இரத்த காயங்களை பார்த்து அவன் கண்கள் கண்ணீரில் மிதந்தன. ஆதி மிகவும் மென்மையாக தன் இரு கைகளாலும் விஸ்வாவின் வலது கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். தன் கைகளில் விழுந்த அந்த சூடான கண்ணீர் துளியின் ஸ்பரிசத்தை உணர்ந்த விஸ்வா மிகவும் மெதுவாக சிரமப்பட்டு தன் கண்களை திறந்தான். தன் முன்னால் ஒட்டுமொத்த உலகமே பயப்படும் ஆதி ஒரு சிறு குழந்தையைப் போல கண்ணீரோடு நிற்பதை பார்த்ததும் விஸ்வாவின் இதழ்களில் அந்த மரண வழியிலும் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அந்த ஆக்சிஜன் மாஸ்கை கீழே இறக்கிவிட்டு மிகவும் பலவீனமான குரலில், "என்னடா இது, ஒட்டுமொத்த அண்டர் வேர்ல்டே பார்த்து பயந்து நடுங்கிற நம்ம மாஃபியா கிங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்ன, இந்த விஸ்வா உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டியாடா?" என்று விஸ்வா கூறியதும் இத்தனை நேரமாக தன் தொண்டைக்குழிக்குள் அடக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த அழுகையும் ஆதிக்கு வெடித்து கொண்டு வெளியே வந்தது. அவன் விஸ்வாவின் கையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு விம்மி அழத் தொடங்கினான். விஸ்வா தன் வலியை பொறுத்து கொண்டு தன் மற்றொரு பலவீனமான கையை மெதுவாக உயர்த்தி ஆதியின் கலைந்திருந்த தலைமுடியை மிகவும் அன்பாக கோதிவிட்டான். "டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏண்டா, இந்த அழுமூஞ்சியை பார்க்கதா அந்த யமனுக்கே டாட்டா கட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உனக்காக வந்திருக்க. அல்லாதடா, சத்தியமாக பார்க்க முடியல" என்று விஸ்வா கிண்டலாக கூற ஆதி தன் கண்களை துடைத்து கொண்டான். விஸ்வா குரல் தழுதழுக்க ஒரு விதமான பாசத்தோடு, "டே ஆதி, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா என்னடா பண்ணியிருப்ப?" என்று விஸ்வா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை ஆதியின் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவது போல இருந்தது. அவன் அழுகை சட்டென்று ஒரு வெறித்தனமான பாசம் கலந்த கோபமாக மாறியது. ஆதி கண்களில் அனல் பறக்க, "இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி சொன்ன நானே உன்னை சாவடிச்சிருவேண்டா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஆதி உயிரோடு இருப்பேன்னு நினச்சியா? அப்படி மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்தது இந்த உலகத்தையே சுடுகாடாக மாற்றிட்டு நானும் உன் கூடயே வந்திருப்பேன். புரிஞ்சுதா?" என்று ஆதியின் அந்த மரண வெறித்தனமான பாசத்தையும் தன்மேல் அவன் வைத்திருக்கும் அந்த அதீத அன்பையும் பார்த்து விஸ்வாவுக்கும் நெஞ்சம் நிறைந்து போய் அந்த வழியிலும் சத்தமாக சிரித்தான். சிரித்த விஸ்வாவின் முகத்தை பார்த்தபடியே இருந்த ஆதியின் கண்கள் மீண்டும் கலங்கத் தொடங்கின. அவன் நெஞ்சுக்குள் மீரா சொன்ன அந்த பிரம்மாண்டமான உண்மை சுழன்றடித்து கொண்டிருந்தது. "டே விஸ்வா, மீரா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நீ யாரு, உன் அப்பா யாரு, எல்லாமே எனக்கு தெரியும்" என்று ஆதி கூறியதை கேட்டதும் விஸ்வா லேசாக அமைதியானான். ஆதி அவன் சட்டையை பிடித்து, "டே, எதுக்குடா என்கிட்ட இருந்து மறைச்ச? இவ்வளோ பெரிய விஷயத்தையும் இவ்வளோ வலியையும் ஒரு நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏண்டா என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ஏண்டா, அந்த சிவம் உன் அப்பான்னு உனக்கு தெரியும்ல. அதனால என் கையாலே அடித்து சித்திரவதை பண்ணேன்டா. உன் கண்ணு முன்னாடியே
அவரை டார்ச்சர் பண்ண. ஏன்டா அப்போ கூட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்த? அந்த அளவுக்கு உன் மனசு கல்லாக்கிட்டியா? அப்போ கூட ஏன்டா என்னை தடுக்கல? ஏன் என்கிட்ட சொல்லலை என்று ஆதி கூறுவதை கேட்ட விஸ்வா தன் கண்களில் வழிந்த கண்ணீரோடு ஆதியின் முகத்தை இரு கைகளாலும் தாங்கி பிடித்தான். இங்கே பாரு ஆதி, என் அப்பா கூட ஒரு 5 வருஷம்தான் நான் இருந்திருக்கேன். ஆனால் உன் கூட எத்தனை வருஷம் இருந்திருக்கேன்? எனக்கு நீ தாண்டா எல்லாமே. சின்ன வயசில் நான் அனாதையாக தெரிஞ்ச பிறந்து இப்போ வரைக்கும் என் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு எனக்காக என்ன வேணாலும் செய்வே. அப்போ தோணுச்சு எனக்கு, இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு. என் அப்பாவை விட நீ தாண்டா எனக்கு முக்கியம். அதான் அன்னைக்கு அமைதியாக இருந்த என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஆதியால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. விஸ்வாவை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆதியும் விஸ்வாவும் தங்கள் கண்ணீராலும் பாசத்தாலும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டி அணைத்து அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் உருகி கொண்டிருந்த போது திடீரென்று ஐசியு அறையின் கதவு ஒரு பலமான சத்தத்தோடு வேகமாக திறக்கப்பட்டது. ஆதியும் விஸ்வாவும் சட்டென்று திரும்பி பார்த்தார்கள். வாசலில் பதற்றமான முகத்தோடு மூச்சு வாங்க நின்றிருந்தான் அசோக். அவனுக்கு பின்னால் அமைதியாக வந்து நின்றாள் ரம்யா. அசோக்கை பார்த்ததும் ஆதியின் முகத்தில் ஒரு மெல்லிய நிம்மதி புன்னகை பூத்தது. இத்தனை நாட்களாக ஆதியின் பிஸ்னஸ் விஷயங்களுக்காக அசோக் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தான். அங்கே பிஸ்னஸ் டீலை முடித்துவிட்டு இன்று காலைதான் சென்னைக்கு லேண்ட் ஆகியிருந்தான். ஏர்போர்ட்டில் இறங்கியதும் ரம்யா அவனுக்கு ஃபோன் செய்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு பதறிப்போய் அப்படியே ஒரு கேபை பிடித்து நேராக மருத்துவமனைக்கு ஓடி வந்திருந்தான். அசோக் வேகமாக உள்ளே வந்து படுக்கையில் கிடந்த விஸ்வாவை பார்த்ததும் அவனுக்கு நெஞ்சு அடைத்து விட்டது. ஆதி, என்னடா இது, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு? மச்சான், இன்னைக்கு காலையில் ரம்யா சொல்லிதாண்டா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஏண்டா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு கூட தோணலையா? இது எப்படியோ பிரச்சனையெல்லாம் ஒரேடியாக முடிஞ்சிருச்சு, அது போதுண்டா என்று அசோக் பேசிக்கொண்டிருக்க ரம்யா அவன் பின்னால் நின்றிருந்தபடியே விஸ்வாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அசோக் ஆதியை பார்த்தான். ஆதியின் கண்கள் இன்னும் கலங்கி சிவந்து போயிருந்தன. டே மச்சான், என்னடா இது, கண்ணில் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு? என்ன காலையிலே சரக்கா இல்லை கண்ணில் தூசு பட்டுருச்சா? ஓ, ஃபீல் பண்ணையா? டேய், இவ்வளோ பெரிய மாஃபியா கிங்கு, ஏண்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுது கண்ணெல்லாம் சவக்க வச்சிருக்க என்று அசோக் பேசியதை கேட்டு அந்த மரண வழியிலும் விஸ்வா வாய் விட்டு சிரித்தான். ஆதியும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அசோக்கின் தோளில் ஓங்கி ஒரு அடியடித்தான். அந்த ஐசியு அறையில் இத்தனை மணி நேரமாக இருந்த மரண பயமும் சோகமும் முற்றிலுமாக விலகி எல்லோர் முகத்திலும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் குடிக்கொண்டது. அப்போது வெளியே இருந்து ஒரு நர்ஸ் அந்த அறையின் உள்ளே நுழைந்தார். மிஸ்டர் ஆதி, உங்களை சீஃப் டாக்டர் பார்க்கணுன்னு கேபினுக்கு வர சொன்னார் என்று அவர் கூற ஆதி தலையசைத்து விட்டு அசோக்கும் ஆதியும் அந்த ஐசியுவின் அறையை விட்டு வெளியே சென்றனர். இப்போது அந்த அறையில் விஸ்வாவும் ரம்யாவும் மட்டுமே தனியாக இருந்தனர். ரம்யா மெதுவாக படுக்கைக்கு அருகில் வந்து நின்றாள். விஸ்வா அவளை உற்று பார்த்தான். எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கும் ரம்யாவின் முகம் இன்று வாடி போயிருந்தது. அவள் கண்களில் ஒரு விதமான பயம் இன்னும் தங்கியிருந்தது. விஸ்வா ரம்யாவின் முகத்தை பார்த்து லேசான புன்னகையோடு, ஓய், என்னாச்சு உனக்கு? என்ன இவ்வளோ டல்லாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஆதி சார் மேன்ஷனுக்கு கால் பண்ணதும் எனக்கு அழுகியே வந்துருச்சு. உங்களுக்கு
ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆதி சார் மேன்ஷனில் சித்தார்த்தை அடித்து சாவடிக்கும் போது கூட நான் இவ்வளோ பயப்படல. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் என்று ரம்யா தன் உண்மையான பாசத்தை காட்டி அழுததை கண்டு விஸ்வாவுக்கு மனம் நெகிழ்ந்து போனது. லூசு, இப்பயே அழுகிற? அதெல்லாம் உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். என்ன சொன்னீங்க? அது உங்கள் எல்லாரையும் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் நேராக எனக்கு பிடிச்ச சிவன் கோயிலுக்கு போயிட்டேன். நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டு உங்களுக்கு பிரசாதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு ரம்யா தன் மென்மையான விரல்களால் அந்த விபூதியை எடுத்து விஸ்வாவின் நெற்றியில் மிகவும் அன்பாக பூசிவிட்டாள். அந்த விபூதியின் குளிர்ச்சியும் ரம்யாவின் அந்த தூய்மையான பாசமும் விஸ்வாவின் உடம்பில் இருந்த வலியை எல்லாம் போக்கியது. தன்னை சுற்றி இவ்வளவு பாசமும் அன்பும் இருப்பதை நினைத்து விஸ்வாவின் இதழ்களில் ஒரு பிரகாசமான ஒரு தூய்மையான புன்னகை பூத்தது. அங்கு இரத்த களரியோடு ஆரம்பித்த இரவு இப்போது காதல், பாசம், நட்பு என எல்லாமே நிறைந்து ஒரு அழகான அதிகாலையாக மலர்ந்திருந்தது. 2-3 நாட்கள் கடந்திருந்தன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மீராவின் காயம் அடியோடு ஆறி அவள் உடல்நிலை முற்றிலுமாக தேறியிருந்தாள். இந்த 3 நாட்களும் ஆதி அவளை ஒரு இமயம் போல கூடவே இருந்து பார்த்து கொண்டான். ஒரு நொடி கூட அவளை விட்டு நகராமல் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதிலிருந்து மருந்துகள் கொடுப்பது வரை அனைத்தையும் தன் கைகளாலேயே செய்தான் அந்த மாஃபியா சக்கரவர்த்தி. அன்று மாலை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு முன்னால் அந்த விஐபி அறையின் ஜன்னல் ஓரமாக மீரா அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி மெதுவாக அவளது பின்னால் வந்து நின்றான். ஆதி தன் கைகளை நீட்டி ஜன்னல் கம்பியை பிடித்திருந்த மீராவின் மென்மையான கைகளை தன் கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டான். திடீரென்று ஆதியின் கைகளின் சூடான ஸ்பரிசம் பட்டதும் மீரா சிலிர்த்து போய் அவன் முகத்தை பார்த்தாள். ஆதியின் கண்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு காதலோடும் ஒருவித உருக்கத்தோடும் அவளது கண்களை உற்று பார்த்தன. ஆதி, என்ன இது? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி. இவ்வளோ நாள் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வலி, எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம். நம்ம குட்டி பாப்பாவும் வயிற்றில் அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் தள்ளி வைக்க முடியாது. மீரா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படி திடீரென்று ஆதி கேட்டதும் மீராவுக்கு நெஞ்சுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவளது முகம் முழுக்க வெக்கத்தில் சிவந்து போயின. அவள் தன் தலையை லேசாக குனிந்து ஆதியின் கண்களை நேராக பார்க்க முடியாமல் மிகவும் வெக்கத்தோடு பார்த்தாள். மீராவின் அந்த வெக்கத்தை பார்த்ததும் ஆதிக்கு சந்தோஷம் தலைக்கேறியது. அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி, ஏய், என்ன வைக்கப்படுறியா? அப்போ உனக்கு ஓகே தானே? என்ன ஓகேவா? இப்படி ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்த. மீரா, இது போதும். இனிமே பாரு, இந்த சென்னை அண்டர்வேர்ல்டே ஆடி போகிற அளவுக்கு நம்ம கல்யாணத்தை கிராண்டாக நடத்த போகிறேன். தமிழ்நாடே பார்க்காத அளவுக்கு பெரிய மண்டபம், உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிஸும் இங்கே இருக்கணும். அப்புறம் என் மீராவை வைரத்தலையை ஜொலிக்க வைக்கணும். உன்னை ஒரு தேவதை மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு என் பொண்டாட்டியா உனக்கு இத்தா கூட்டிகிட்டு போகணும் என்ற ஆதி தன் சாம்ராஜ்யத்தின் பெருமையை பிரம்மாண்டமாக பேச பேச மீராவின் முகம் மெல்ல வாடியது. அவளது கண்களில் லேசான ஒரு சோகம் படர்ந்தது. அவள் ஆதியின் கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டு மிகவும் அமைதியாக, ஆதி ப்ளீஸ்
எனக்கு இந்த ஆடம்பரம், பெரிய மண்டபம், ஒரே கூடுற அளவுக்கு பிரம்மாண்டமான கல்யாணம், இது எதுவுமே வேணாம். இவ்வளோ பெரிய பழிவாங்கல், ரத்தம், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆடம்பரத்தில் எல்லா ஆசையும் போயிருச்சு. இது ரொம்ப மோசமான உலகம். நமக்கு இங்கே யாரும் வேணாம். நம்ம நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறேன். ஒரு 4 பேர் நம்ம கூட இருந்தால் போதும், வேற எதுவுமே வேணாம் என்று மீரா அமைதியாக கூற, ஆதி அவள் முகத்தை உற்று பார்த்தான். அவளது மனதில் இருக்கும் அந்த பயமும் அமைதிக்கான ஏக்கமும் அவனுக்கு புரிந்தது. ஆதி மீராவின் நெற்றியில் மென்மையான முத்தமிட்டு தன் இதழ்களில் ஒரு அழகான புன்னகையை உதிர்த்தான். இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப அமைதியா நம்ம கல்யாணம் நடக்கும் என்று ஆதி கூற மீரா அதிர்ந்து போனாள். ஆதி தன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு தனக்காக இறங்கி வந்ததை பார்த்ததும் மீராவுக்கு நெஞ்சம் காதலால் உருகி போனது. அவள் தன் கைகளால் ஆதியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அப்படியே இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஆதி அவள் இடையே வளைத்து தன் பக்கம் இன்னும் இறுக்கமாக இழுத்து கொண்டான். அவளது காதோரம் தன் இதழ்களை கொண்டு சென்று, பூனைக்குட்டி, கல்யாணம் நீ கேட்ட மாதிரியே சிம்பிளாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி அந்த 5 பிள்ளை மேட்ரில் எந்த சிம்பிளும் கிடையாது. அது எல்லாமே நல்லா மாசா பிரம்மாண்டமாக தான் இருக்கும். என்ன, ஓகே தானே? எனக்கு உங்களை பற்றி தெரியாதா என்ன? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்போவுமே மாசா ஃபயராக பிரம்மாண்டமாக தானே பண்ணுவீங்க என்று அவள் கூற, ஆதி அவள் கன்னத்தில் ஆழமாக தன் இதழ்களை பதித்து முத்தமிட்டான். ஆதி அவளை இன்னும் இறுக்கமாக தன் அணைப்பில் இருக்க அவன் மார்பில் முகம் புதைத்து தன் காதலை மௌனமாக ரசித்து கொண்டிருந்தாள் மீரா. அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. மீரா ஆசைப்பட்டபடியே ஆரவாரமே இல்லாத இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அழகான கிராமத்து கோவில், சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், பறவைகளின் கீதங்கள் என அந்த இடமே அமைதியாக காட்சியளித்தது. மாஃபியா கிங் ஆதியின் கல்யாணம் என்றாலே ஆயிரக்கணக்கில் செக்யூரிட்டிகள் துப்பாக்கிகளோடு சூழ்ந்து நிற்பார்கள். ஆனால் இன்று அங்கே ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை. உலகத்தையே மிரட்டும் டான் இன்று தன் சாம்ராஜ்யத்தின் பந்தாக்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மீராவின் நிம்மதிக்காக அந்த சின்ன கோவில் நின்று கொண்டிருந்தான். அங்கே விஸ்வா, அவனுக்கு அருகில் அசோக், ரம்யா மற்றும் லக்ஷ்மி என மிக அன்பான சொந்தங்கள் மட்டுமே சூழ்ந்து கோவிலுக்குள் வந்திருந்தார்கள். கோவிலின் நுழைவாயிலில் இருந்த உயரமான பிரம்மாண்ட படிக்கட்டுகளில் ஏறி எல்லோரும் முன்னே சென்று கொண்டிருந்தனர். மீரா பட்டுப்புடவையில் தேவதையைப் போல படிக்கட்டுகளில் மெதுவாக ஏறத் தொடங்கினாள். அவ்வளவுதான். பின்னால் வந்த ஆதி ஒரு மில்லி செகண்ட் கூட யோசிக்கவில்லை. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று முன்னோக்கி பாய்ந்து மீராவை அப்படியே தன் 2 கைகளிலும் அள்ளி பஞ்சு போல தூக்கி கொண்டான். அவளை திடீரென ஆதி தூக்கியதும் அதிர்ச்சியாகி வெக்கத்தில் முகம் சிவந்து, ஐயோ ஆதி, என்ன இது? இறக்கி விடுங்க, எல்லாரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்மளை பார்த்துட போகிறாங்க, ப்ளீஸ் கீழே இறக்கி விடுங்க என்று அவள் கூற, ஆதி சிரித்து கொண்டபடியே கம்பீரமாக படிக்கட்டுகளில் ஏறினான். யார் பார்த்தா எனக்கு என்னடி, நீ என் பொண்டாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்டாட்டி ஆக போகிற. அது மட்டும் இல்லை, வயிற்றில் நம்ம பாப்பா இருக்குல்ல, என் பொண்டாட்டியையும் என் பாப்பாவையும் நான் தூக்கிட்டு போகிறேன். யார் பார்த்தா எனக்கு என்ன? நீ பேசாமல் என் கழுத்தை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு வா என்று ஆதி அசால்ட்டாக அவளை தூக்கி கொண்டு படிக்கட்டுகளில் ஏறி மேலே வர, முன்னே சென்ற விஸ்வாவும் அசோக்கும் திரும்பி பார்த்து அப்படியே வாயடைத்து போய் நின்றனர். ஆதி மீராவை தன் கைகளில் தூக்கியபடியே நேராக கோவிலின் கருவறையின் முன்னால் வந்து நின்றான். அங்கே பூஜைகள் செய்து கொண்டிருந்த வயதான ஐயர் கல்யாண பட்டு வேட்டியில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆள்
கல்யாண பெண்ணை இப்படி பொதுவெளியில் தூக்கி கொண்டு வருவதை பார்த்து அப்படியே திகைத்து போனார். தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு ஆதியை பார்த்து, என்னடா அம்பி இது, இப்போதான் கல்யாணமே நடக்க போகுது. முகூர்த்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே கல்யாண பொண்ணை இப்படி தூக்கிட்டு வர்ற? ஏண்டா, எனக்கு இவ்வளோ வயசாகிறது. இந்த படிக்கட்டில் நானே அசால்ட்டாக ஏறி இறங்குவேன், அந்த பொண்ணு ஏறி இறங்க மாட்டாளா என்று அவர் கூற, ஆதி அசால்ட்டாக சிரித்து கொண்டே, அட ஐயரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என் பாப்பா இவள் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதான் தாலி கட்டுறதுக்கு என் பிள்ளையும் சேர்த்து என் பொண்டாட்டியை நானே தூக்கிட்டு வந்துட்டேன் என்று ஆதி சொன்ன அடுத்த நொடி அந்த ஐயர் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஷாக் ஆகிவிட்டார். அவர் கண்களை உருட்டி வியப்போடு, என்ன, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்ணு மாசமாக இருக்காளா? சிவா, என்னப்பா சொல்கிற நீ என்று அவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, அங்கே நின்றிருந்த அசோக் இதை பார்த்துவிட்டு, யோ ஐயரே, இதுக்கெல்லாம் இப்படி ஷாக் ஆகுற? முதல்ல ஷாக்கு குறை. நம்ம மாப்பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாது. அவர் பிஸ்னஸ்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, எப்போவுமே அட்வான்ஸாக தான் இருப்பான். எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் என் மச்சான் ரிசல்ட் எழுதி வச்சுட்டு தான் எக்ஸாமுக்கே போவான். என்ன மச்சான், நான் சொல்கிறது கரெக்டு தானே? யோ, மந்திரத்தை மறந்துடாதியா, முதல் தாலி எடுத்துக்கூட, டைம் ஆகுது என்று அசோக் ஆதியை கிண்டல் செய்ய, அங்கே நின்றிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினர். மீரா ஆதியின் நெஞ்சில் தன் செல்ல கைகளால் லேசாக அடித்து கொண்டு, எல்லாம் உங்களால தான், பாருங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, இறக்கி விடுங்க என்று அவள் கூற, ஆதி குறும்பு சிரிப்போடு மீராவை தரையில் இறக்கிவிட அவள் லக்ஷ்மியின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டாள். அந்த சிறிய கோவில் வராண்டா முழுவதும் அசோக்கின் கிண்டல் பேச்சிலும் ஆதி மீராவின் இந்த அழகான காதலிலும் விஸ்வாவின் முகத்தில் இருந்த ஆனந்தத்திலும் ஒட்டுமொத்தமாக ஒரு மகிழ்ச்சியான கல்யாண கொண்டாட்டம் களை கட்டத் தொடங்கியது. ஐயரின் மந்திர முழக்கங்கள் அந்த குட்டி சிவன் கோவிலின் கருவறை முழுவதும் எதிரொலித்து கொண்டிருந்தன. மங்களகரமான கிட்டிமேளம் சத்தம் பின்னணியில் ஒலிக்க, ஆதியின் கைகளில் அந்த புனிதமான மஞ்சள் கயிற்று தாலி கொடுக்கப்பட்டது. ஆதி தாலியை கையில் ஏந்திய அந்த நொடியில் அவன் கண்களில் ஒரு பிரம்மாண்டமான ஆனந்தம் தெரிந்தது. எத்தனையோ இரத்த கலரிகள், பிரிவுகள், கண்ணீர் துளிகள் கடந்து இன்று தன் உயிரான மீராவை தன் சொந்தமாக்கி கொள்ளப் போகிறோம் என்று பரவசத்தில் அவன் கைகள் லேசாக நடுங்கின. ஆதி தாலி கட்ட மீராவின் கழுத்தருகே நெருங்கிய அந்த மில்லி செகண்ட் மீராவின் மனதில் சந்தோஷம் அருவியைப் போல ஓடியது. ஆதிக்கு தான் முழுவதுமாக சொந்தமாக போகிறோம் என்கிற ஆனந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டென்று அவள் நெஞ்சுக்குள் ஒரு எண்ணம் ஓடியது. இன்னைக்கு என் லைஃபோட முக்கியமான நாள், என் கல்யாணம். என் கல்யாணத்தை பற்றி அப்பா இவ்வளோ கனவு கண்டிருப்பாரு. இப்படிப்பட்ட சந்தோஷமான நாளில் என் அப்பா என் கூட இல்லையில என்கிற அந்த ஏக்கம் அவள் மனதை ஒரு நொடி வாட்டியது. ஆனால் அடுத்த நொடியே அவளது கண்கள் தன் முன்னால் கம்பீரமான புன்னகையோடு நின்று கொண்டிருந்த தன் அண்ணன் விஸ்வாவின் மீது விழுந்தது. விஸ்வாவின் அந்த பாசமான கனிவான கண்களை பார்த்த அடுத்த நொடி மீராவுக்கு அப்பா இல்லை என்கிற ஏக்கம் அவளது மனதை விட்டு அடியோடு மறைந்தது. ஏனென்றால் விஸ்வா அவளுக்கு வெறும் அண்ணன் மட்டுமல்ல, தன் நண்பனுக்காகவும் தன் தங்கைக்காகவும் உயிரையே பணயம் வைத்த ஆக பெரும் அப்பாவின் மறுவடிவம். அவனது முகத்தை பார்த்ததும் மீராவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஆதி அங்கிருந்த அனைவர் சாட்சியாக மீராவின் கழுத்தில் 3 முடிச்சுகளிட்டு அந்த புனிதமான தாலியை கட்டினான். கெட்டிமேளம் அதிர அங்கிருந்தவர்கள் அனைவரும் மலர்களை தூவி அட்சதை தூவினர். விஸ்வாவின் கண்களிலிருந்து அவனையும் அறியாமல் ஒரு பேரானந்த கண்ணீர் வழிந்தது. தன் தங்கை இன்று தன் நண்பனின் நிழலில் பாதுகாப்பாக மகாராணியாக அமர்ந்து விட்டாள் என்ற நிம்மதியில் அவன் இதயம் குளிர்ந்தது. மீராவுக்கு அதைவிட ஒரு பிரம்மாண்டமான சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.
தாலி கட்டி முடித்ததும் ஆதி எல்லார் முன்னிலையிலும் வெக்கப்பட்டு நின்ற மீராவின் நெற்றியில் மிகவும் ஆழமாக காதலாக தன் இதழ்களை பதித்து முத்தமிட்டான். இந்த அழகான நொடிகள் அனைத்தையும் அசோக் தன் கையில் இருந்த கேமராவில் ஃபோட்டோக்களாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து தள்ளி கொண்டிருந்தான். கல்யாணம் முறைப்படி இனிதே முடிவடைந்ததும் ஆதி மீராவின் கையை பிடித்து கொண்டு நேராக விஸ்வாவின் முன்னால் வந்து நின்றான். அடுத்த நொடி யாரும் எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான திருப்பம் நடந்தது. ஒட்டுமொத்த அண்டர்வேர்ல்டின் தலைவன் ஆதி தன் நண்பன் விஸ்வாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மீராவோடு குனிந்தான். விஸ்வாவுக்கு அது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆதி, என்னடா இது, ஏன் காலில் என்று அவனை அப்படியே தன் நெஞ்சோடு இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டான். என்னடா ஆதி, என் காலில் போய் என்னடா தப்பு? எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க. என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைடா, என் பொண்டாட்டியோட அண்ணன், என் மச்சான், உன்னை தாண்டி வேறு யாருடா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறா? இந்த சாமியெலாம் இல்லை, எங்களுக்கு அவனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் போதும் என்று அவன் கோர விஸ்வா மீராவையும் ஆதியையும் தன் கைகளால் அணைத்து கொள்ள அந்த அண்ணன் தங்கை நண்பன் மூவரின் பாச போராட்டமும் தூய்மையான விசுவாசமும் அந்த கோவிலையே உருக வைத்தது. அசோக்கும் ரம்யாவும் லக்ஷ்மியும் இந்த காட்சியை பார்த்து சந்தோஷமடைந்தனர். அசோக் ஓடி வந்து அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அணைத்து கொண்டான். டே, என்னடா இது, ஆளாளுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆதியோட கல்யாணம், செம்ம வைப்பில் இருக்கணும், புரியுதில்ல என்று அசோக் கூறிய அந்த நொடியில் வானம் திடீரென கருமேகங்களால் சூழப்பட்டது. அவன் பேசி முடிப்பதற்குள்ளேயே மேகங்கள் கலைந்து பொழிய ஆரம்பித்தது அந்த சாரல் மலை. ஆதி, விஸ்வா, மீரா என அனைவரும் மலையின் குளிர்ச்சியை உணரத் தொடங்கினார்கள். மீரா இதுவரை இருந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மலையை ரசிக்கத் தொடங்கினாள். அப்போது சட்டென்று மீரா ஆதியின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஒரு கையில் ஆதியையும் மறு கையில் விஸ்வாவையும் பிடித்து கொண்டு மலையில் ஓடினாள். மலையின் சாரல் அவர்களது முகத்தில் பட மீரா குதூகலத்துடன் ஆதியின் கைகளை பிடித்து கொண்டு மலையில் குதித்தாள். அதை பார்த்த அசோக்கும் சிரித்து கொண்டு அங்கே நின்றிருந்த ரம்யாவை ஒரு உந்துதல் கொடுத்து பக்கத்தில் நின்றிருந்த லக்ஷ்மியையும் மென்மையாக மலையில் தள்ளிவிட்டான். லக்ஷ்மி முதலில் தடுமாறினாலும் பிறகு மலையில் நனைந்த அந்த சிலிர்ப்பில் தன் குழந்தைகளுடன் இணைந்து சிரிக்கத் தொடங்கினார். அசோக்கும் அவர்களோடு சேர்ந்து மலையில் நனைய ஓடி வந்தான். மலையின் வேகம் அதிகரிக்க அந்த கோவில் முற்றமே ஒரு குதூகலமாக காட்சியளித்தது. ஆதி தன் மனைவியை அணைத்து கொள்ள மலையின் குளிர்ச்சியில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒட்டி நின்று கொண்டனர். அசோக் மலையிலும் விடாமல் கேமராவை எடுத்து, எல்லாரும் இப்போ கேமராவை பார்த்து ஒரு செம்ம போஸ் கொடுக்கணும், நம்ம ஆதி கல்யாணத்தில் இந்த ஒரு ஃபோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கணும் என்று எல்லோரையும் சேர்த்து மலைத்துளிகள் தெறிக்க அந்த புகைப்படங்களை எடுத்தான். ஆதியின் தோள் மீது மீரா சாய்ந்திருக்க லக்ஷ்மி ஆனந்தத்தில் விஸ்வா ரம்யாவுடன் சேர்ந்து மலையை வேடிக்கை பார்க்க அந்த புகைப்படங்கள் அனைத்திலும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி தெரிந்தது. மலை மெல்ல ஓய்ந்தது. வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. கோவிலின் படிக்கட்டுகளில் அனைவரும் ஈரத்துணிகளுடன் அமர்ந்திருந்தார்கள். ஆதி தன் தோள் மீது மீராவை சாய்த்து வைத்து கொண்டு மலையின் குளிர்ச்சியில் அவளை கதகதப்பாக்கினான். விஸ்வா அசோக்கின் தோளில் கை போட்டு கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்தான். லக்ஷ்மி கண்களை மூடி அந்த அமைதியை ரசித்து கொண்டிருந்தார். அப்போது விஸ்வா மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே கோவிலின் கருவறைக்குள் சன்னதியின் மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் ரம்யா மட்டும் தனியாக நின்று அமைதியாக சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். மலையில் நனைந்த அவள் முகம் அந்த விளக்கின் ஒளியில் இன்னும் அழகாக தூய்மையாக தெரிந்தது. அவளையே சில நொடிகள் உற்று பார்த்த விஸ்வாவின் இதழ்களில் அவனையும் அறியாமல் ஒரு மெல்லிய அழகான புன்னகை அரும்பியது. திடீரென்று எழுந்து விஸ்வா மெதுவான நடையோடு
கருவறையை நோக்கி ரம்யாவிற்கு அருகில் சென்றான். ரம்யா மெதுவாக கண்களை திறந்து விஸ்வாவை பார்த்தாள். அம்மா, எங்கென்ன பண்ணிட்டு இருக்க? தனியாக வந்து சாமி கும்பிட்டுருக்க? சாமிக்கிட்ட அப்படின்னு கேட்குற? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும்னு சாமிக்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். உன் ஃப்ரெண்டு மீராக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து உனக்கு தானே. உன் கல்யாணம் எப்போ? ஏன் கல்யாணமா? என்னோட கல்யாணம் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம். என்ன, என் கல்யாணத்துக்கு அப்புறமா? அதுக்குள்ளே நீ பாட்டி ஆயிடுவ என்று விஸ்வா கூற ரம்யா மெதுவாக புன்னகைத்தாள். அப்போது எனக்கு நீங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனாக பார்த்து சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? மாப்பிள்ளை என் மனசுக்கு பிடிச்சவராக இருக்கணும். இங்கே பாரு, அப்படின்னா அந்த பையன் உன் பக்கத்தில் தான் இருப்பான், உனக்கு முன்னாடி தான் இருப்பான். நீ தான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் என்று விஸ்வா தன் நெஞ்சுக்குள் இருக்கும் ரகசியத்தை அந்த ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு ஒரு சிரிப்போடு அங்கிருந்து நடந்து சென்றான். ரம்யா அப்படியே திகைத்து போய் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், உன் அருகில் உன் எதிரில் தான் இருப்பான் என்கிற அந்த வரிகள், அதை கேட்டதும் ரம்யாவின் கண்கள் அப்படியே விரிந்தது. விஸ்வாவையே ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அந்த அதிர்ச்சியான முகபாவத்தை பார்த்ததும் விஸ்வாவின் இதழ்களில் ஒரு அழகான குறும்பு புன்னகை விரிந்தது. மீண்டும் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்து சிரித்து கொண்டே கம்பீரமாக நடந்து போனான். அவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையின் அர்த்தமும் அவனது அந்த திரும்பிய பார்வையின் புன்னகையும் ரம்யாவின் நெஞ்சுக்குள் மலையாய் உருகி அவளை அங்கேயே ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. வெளியே அந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து ஆதியின் தோளில் சாய்ந்திருந்த மீரா ஆதியின் கைகளை பார்த்தாள். அங்கே எந்த இரத்த கரையும் இல்லை. மாறாக அவளை பாதுகாக்கும் அன்பான கரங்கள் மட்டுமே இருந்தன. ஆதி, இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். இதுதான் நிஜம். இதை தாண்டி வேற எதுவுமே வேணாம். இப்போ உங்கள் கையை பாருங்கள். உங்கள் கையில் கண் இல்லை, ரத்தம் இல்லை. உங்கள் கைக்குள்ள என்னோட கை. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் என்று அவள் கூற ஆதி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த சிறிய கோவிலின் முற்றத்தில் மலையின் வாசமும் அன்பின் கதகதப்பும் நிறைந்திருக்க மாஃபியா கிங் ஆதியும் அவனது ராணி மீராவும் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். எல்லாம் நன்மையில் முடிந்தது. ஒரு கனமான கதையின் அழகான ஈரமான இதமான நிறைவு இது.